Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. அதாவது நம்முடைய சட்டமன்றத்தின் மரபுகளாக என்ன இருக்கிறது? தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் தொடங்க வேண்டும். நிறைவு செய்யும் போது தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அதான் நடந்துச்சு. அந்த மரபை ஏன் அவர் ஆளுநர் மீறுறாரு? தமிழ் தாய் வாழ்த்தை அவமதித்தார் என்பதற்காக அவர் மீது தமிழக அரசு உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நாம தமிழ் தாய் வாழ்த்தையும் மதிக்கிறோம், மண்ணின் உணர்வுகளை மதிக்கின்றோம், தேசிய அளவிலான உணர்வுகளை மதிக்கும் விதத்தை தேசிய கீதத்தை போற்றுகிறோம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு? தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை சீண்டும் விதமாக அவர் ஒரு திசை திருப்பல ஈடுபடுகிறார். அப்ப தமிழ் தாய் வாழ்த்து அவருக்கு தேவையில்லையா? அப்ப அவர் கவர்னராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் இந்த மாநில மக்களுடைய வரிப்பணத்தில் தானே அந்த கவர்னர் மாளிகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதற்கான எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப தமிழ் தாய் வாழ்த்து உங்களுக்கு கசக்கிறதா? நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்தும் இனிக்கிறது, தேசிய கீதமும் இனிக்கிறது என்று சொல்கிறோம். அவருக்கு ஒன்று இனிக்கிறது, இன்னொன்று கசக்கிறது என்று சொன்னால் அவருடைய உளவியலில் ஏதோ கோளாறு இருப்பதாக அர்த்தம். அதாவது 97 லட்சம் பேர் இதுல நீக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் வருகிறது. நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றோம். ஆனால் இப்போதெல்லாம் நீதிமன்றத்தில் இந்த விஷயங்கள்லாம் முடிந்து நீர்த்து போன பிறகுதான் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருப்பது வருந்தத்தக்கது. நாங்கள் எங்களுடைய ஆரம்பத்திலிருந்தே வலியுறுத்தி வருவது வழக்கமாக நடைபெறக்கூடிய SSR நடைமுறை தேவை, SIR தேவை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதாவது நடைபெற்ற சம்பவம் குறித்து சிபிஐ விசாரித்திருக்கிறது. அவர் தான் ஆரம்பத்தில் அவங்க கட்சியோட நிலைப்பாடாக சிபிஐ என்பது மத்திய பாஜக அரசுடைய கைப்பாவியாக இயங்கிறது சொல்லி குற்றம் சுமத்தினாரு. அவர் தான் பிறகு இப்போ சிபிஐ கேட்டிருக்காரு. இப்போ சிபிஐ விசாரிச்சிருக்குது. விசாரணை முடிவு வரட்டும், பார்ப்போம். சார், இப்போ அதிமுகவோட இந்த தேர்தல் வாக்குறுதி எப்படி பாக்குறீங்க? அது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை ஆரம்பத்தில் போன சட்டமன்ற தேர்தலாம் நிராகரிச்சாங்க, கேலி செஞ்சாங்க. இப்போ அதே அவங்க ஏற்றுக்கொள்றாங்கன்னு அர்த்தம். நீங்க இருக்கக்கூடிய கூட்டணியில காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க. இப்போ அவங்க சாவத்தோட பேசப்படுறத வெளியில யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியை அலங்கரிக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. தமிழ்நாடுடைய சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பின்மையை, சமூக நீதியை, மனித உரிமைகளை, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவதிலே எல்லோரும் அக்கறை காட்ட வேண்டும் என்று நாங்கள் அந்த கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு கு. செல்வ பெருந்தகை அவர்களையும் நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருக்கின்றோம். எனவே காங்கிரஸ் சரியான திசையில் திமுக தலைமையிலான அந்த அணியில் பயணிக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இப்போ இந்த தேர்தல் என்பது கோட்பாடுகளுக்கான தேர்தல். தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், தமிழர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கான தேர்தல். இந்த தேர்தலில் இவற்றை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் களமாட வேண்டுமே தவிர இதர விஷயங்களை இப்போது பேசக்கூடாது, தேவையில்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு. மனிதநேய ஜனநாயக கட்சி சார், அதெல்லாம் கூட்டணி கட்சியுடைய தலைமையோடு அவர் ஏற்பாடு செய்யக்கூடிய சந்திப்புகளில் பேச வேண்டிய விஷயங்கள். அதன் பிறகுதான் பேச முடியும். இப்போ முந்திரி கொட்டத்தனமா பேசணும்னா அது அரசியல் ஆரோக்கியமாக இருக்காது. நீங்க 234 தொகுதி எங்க தொகுதியில் தானே. 234 தொகுதி எங்களுடைய தொகுதியா இருக்கும்போது இந்த தொகுதி வேணும், இந்த தொகுதி வேணும் நாங்க சொல்ல மாட்டோம்ல. நாங்க நிறைய இடத்துல எடுத்து முடிவு பண்ணிருக்கிறோம். எங்க கூட்டணி தலைமையில உட்கார்ந்து உரிமையோட பேசுவோம். ஜனநாயகத்தன்மை இருக்கு எங்க கூட்டணியில. நாங்கள் எத்தனை இடங்கள் வேண்டாலும் கேட்கலாம், அவங்க எத்தனை இடம் தரதா சொல்லுவாங்க. பேச்சுவார்த்தை அடிப்படையில் இறுதி முடிவு வைத்துவோம். ரகசிய கூட்டணி இல்லை, இது வெளிப்படைத்தன்மை மிக்க ஒரு கூட்டணி, ஜனநாயகத்தன்மை மிக்க ஒரு கூட்டணி. நானும் சொல்லிட்டேன், 234 எங்களுடைய இடங்கள் தான் சொல்லிட்டேன். சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்குன்றாரு. அதாவது சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சுங்கிறது எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது நாட்டில் நடக்கக்கூடிய யதார்த்தமான சம்பவங்கள் என்று சில விஷயங்கள் இருக்கு. கலவரங்கள், திட்டமிட்ட படுகொலைகள், கும்பல் படுகொலைகள், ஆடைகளின் பெயரால் வன்முறைகள், உணவின் பெயரால் வன்முறைகள், மதத்தின் பெயரால் வன்முறைகள், சாதியின் பெயரால் வன்முறைகள், அப்படி ஏதாவது இங்க நடந்து இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அதுக்கு அரசு நிறுவனங்களும் அரசு அதிகாரிகளும் துணையாக இருந்திருந்தாங்கன்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டுப்படின்னு சொல்லலாம். அப்படியாவது நடக்குதா? இல்ல. உத்தரப்பிரதேசத்துல யதார்த்தமா ஒரு படுகொலை நடக்கும், குஜராத்ல நடக்கும், பீகார்ல நடக்கும், அசாம் நடக்கும். அதே மாதிரியான ஒரு படுகொலை இங்க நடக்கும். இது எந்த ஆட்சி வந்தாலும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போன்ற சர்வாதிகாரியே நின்னாலும் இதெல்லாம் எல்லா ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சம்பவங்களை மட்டுமே மையமாக வச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டுப்படி சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதாவது ஏதாவது
பசுமாட்டின் பேரால் கும்பல் வன்முறைகள் நடக்குதா? ஏதாவது தலித் சிறுமிகள் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறானா? முஸ்லீம் குழந்தைகள் கிறிஸ்தவ குழந்தைகள் யாராவது கற்பழிக்கப்படுகிறாங்களா? அல்லது சாதி விட்டு சாதி வந்து கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் யாராவது வந்து பேசுகிறாங்களா? சட்டம் ஒழுங்கு அதை அனுமதிக்குதா? இல்லை. அப்படி கட்டுக்கோப்பாக இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது வந்து அரசியலுக்காக பேசக்கூடிய விஷயம். தொடர்ந்து வரி விதிச்சுட்டே இருக்காரு. இந்தியாவுக்கு பாதிப்பா இல்ல அமெரிக்காவுக்கு பாதுகாப்பா இல்ல கிரீன்லாந்து நாட் ஃபார் சேல்ன்ற அங்க ஒரு இது நடந்துட்டு இருக்குது. அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஜனநாயகத்தில் முதிர்ந்த மக்கள் அமெரிக்க மக்கள்னு சொல்லி நம்ம எல்லாம் நம்பிக்கை இருந்தோம். இப்பதான் தெரியுது அமெரிக்க மக்கள் ஒரு மனநோயாளிய அதிபரா தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்கன்னு சொல்லி. பாருங்க, எனக்கு நோபல் பரிசு வேணும், நோபல் பரிசு வேணும், நோபல் பரிசு வேணும் அடம்பிடிக்கிறது. உலகத்துல எந்த தலைவரா அப்படி கேட்டாங்களா? கேட்கல. அமைதிக்கான நோபல் பரிசு வேணும்ன்றாரு. 8 போர்களை நிறுத்திட்டேன்டாரு. நான் கேட்கிறேன், 8 போர்கள் நிறுத்தின்னு சொன்ன நீங்க இஸ்ரேலுக்கு எல்லா விதமான ஆயுதங்களையும் கொடுத்து பாலஸ்தீனை அழித்தது நீங்க தானே? அதை மறுக்க முடியுமா? அது மட்டுமல்ல, கிரீன்லாந்தை வந்து நான் கைப்பற்ற போறேன்னு சொல்றாரு. அவர் அடிப்படையில வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி, உங்களாம் தெரியுமில்ல. அந்த ரியல் எஸ்டேட் கண்ணோட்டத்திலே எல்லாத்தையும் அணுகிறாரு. புரியுதா? இப்போ வந்து ஐரோப்பிய யூனியன் வந்து மொத்தமாக குதித்து போயிருந்துட்டு இருக்கு. ட்ரம்புடைய போக்கில் வந்து ஒரு 3ஆம் உலக போரை தூண்டும் விதமாக இருக்கு. கூடுதல் வரியும் ஐரோப்பிய யூனியன் மேல விதிச்சிருக்காரு. நம்ம இந்தியாவின் மீது விதிக்கிறாரு. என்னை மகிழ்ச்சியாக வைத்தில்லை அப்படிங்கிறார். நான் கேட்கிறேன், மகிழ்ச்சியா என்ன கணவன் மனைவி வாழ்க்கையா இது? ட்ரம்ப் பேசுற பேச்சாங்க இது? அவரை வந்து இந்தியா மகிழ்ச்சியாக வைத்தில்லையா? அதனால இன்னும் கொஞ்சம் வரி போடுவாராம். அதை விட வேடிக்கைன்னு சொன்னோம்னா, வெனிசுலாவுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு நோபல் பரிசு கொடுத்ததிலே ஒரு பெரிய அரசியல் இருக்கு. இதான் உண்மை. இந்த நிலையில நோபல் பரிசு கொடுப்பதற்கு முன்பாக வெனிசுலாவுடைய எதிர்க்கட்சி தலைவரை ட்ரம்ப் ஏற்றி போற்றி பேசினாரு. தனக்கு நோபல் பரிசு கொடுக்காம அந்த அம்மையாருக்கு கொடுத்தோன்னா ஒரு கோபம் வந்துருச்சு. வெனிசுலாவில் புரட்சி ஏற்பட்டதுக்கு பிறகு, அந்த நம்ம நிக்கோலஸ் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த அம்மா என்ன நினைச்சு சொன்னோம்னா, நம்மளை எப்படியாவது மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவான்னு. பிறகு ட்ரம்ப் கோபம் வந்துருச்சு. எனக்கு வரக்கூடிய நோபல் பரிசை ஏற்கனவே நீ எடுத்துக்கிட்டு என்னை கோபப்படுத்தி வச்சிருக்கேன், உன்னை எப்படி நான் ஆட்சியில் மீண்டும் அமர்த்துவதற்கு முயற்சி செய்யணும்னு சொல்லி அந்த அம்மையாரை நிராகரிச்சிட்டாரு. அந்த அம்மா ஒருபடி இறங்கி போய் நோபல் பரிசை நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன்னு சொல்லிடுச்சு. நோபல் குழு என்ன சொல்லிடுச்சு? எங்க இது என்ன பண்டமாட்டு விஷயமா? உங்களுக்கு கூட உங்களுக்கு தான், நீங்க அடுத்தவர் கொடுக்குறது உரிமை இல்லைன்னு அடிச்சு உடனே வந்து டென்மார்க் மேல, இது நார்வே மேல வந்து பாயிறார். என்னன்னா, அந்த அரசு தான் வந்து இந்த நோபல் பரிசை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி, அந்த அரசு சொல்லி எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத குழு கொடுக்குதுன்னு சொல்லுது. ஆக ட்ரம்ப் வந்து பாடா படுத்துறாரு. உலகத்துல வந்து பீதியை கிளப்புறாரு. எப்ப என்ன பேசுவான்னு யாருக்குமே தெரியல. அதனால வந்து ட்ரம்ப்புக்கு நல்ல புத்தியை இறைவாத்தா என்று நம்மளாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக, ட்ரம்ப் வந்து மிரட்டுவதற்கு வந்து இந்தியா ஒன்றும் குட்டி நாடல்ல. உலகிலேயே மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட வலிமை மிக்க ஒரு தேசம். ட்ரம்புடைய மிரட்டலுக்கெல்லாம் இந்தியா வந்து பயப்படாது. சரியா? ஆனா ஜனநாயகன் படம் சம்பந்தமாக சில பேர் கேட்குறாங்க, ஏன் கருத்து சொல்ல சொல்லி. அந்த படத்துடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இதுவரை வாய் திறக்கல. அதனால விஜய் அவர்கள் கருத்து தெரிவித்த பிறகுதான் நாங்கள் எங்களுடைய கருத்தை தெரிவிப்போம். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.